குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தேனி அலிநகரத்தில் உள்ள ஹோட்டலுக்கு 2 ஆசாமிகள் சனிக்கிழமை இரவு சாப்பிட வந்துள்ளனர். பரோட்டா ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர். திடீரென கடை உரிமையாளர் சரவணனை அழைத்த இருவரும் பரோட்டாவில் முடியிருக்கிறது என கூறி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். வேறு பரோட்டா தருகிறோம் என கூறியும் விடவில்லை. உணவு சுத்தமில்லாமல் இருக்கிறது, உணவு பாதுகாப்புத்துறைக்கு அனுப்புவேன் என மிரட்டிவிட்டு சென்றுள்ளனர். அவர்கள் கிளம்பிய பிறகு ஹோட்டல் உரிமையாளர் சரவணன் சிசிடிவி பதிவுகளை பார்த்துள்ளார். தகராறு செய்த 2 ஆசாமிகளில் ஒருவர் அவரே தனது நெஞ்சு முடியை பிடுங்கி பரோட்டா மீது போட்டு நாடகமாடியது தெரியவந்தது. ஹோட்டல் உரிமையாளர் சரவணன் மற்றும் தேனி மாவட்ட ஹோட்டல் சங்கத்தினர் வீடியோ ஆதாரத்துடன் தேனி எஸ்பி ஆபீஸில் புகார் கொடுத்துள்ளனர். என் கடைக்கு 2 பேர் நேற்று சாப்பிட வந்தாங்க. சாப்பிட வர இடத்துல பரோட்டா எல்லாம் பிச்சு போட்ட பிறகு குழம்பு ஊற்றின பிறகு முடி இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் வேறு பரோட்டா வாங்கிக்கோங்க எடுத்து போட்டுன்னு சொன்னேன். அவங்க அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுட்டு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸில் ஃபோன் பண்ணுவேன், அங்கே ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இது நான் சங்கத்தில் தெரிவித்தேன். அவங்க குவாலிட்டி சென்டர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்போ தொழில் பண்ணுறவங்க எங்கள் சிரமமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. அவங்க உங்கள் கடைக்கு இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்காங்களா? ஏற்கனவே நிறைய இடம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ இல்லை இது போல் எதுவும் நடந்திருக்கு? எதுவும் நடக்கலை. இப்போ 2 நாளாக தான் இந்த பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த முடிவு போட்டது அவங்க தானா இல்லை? அவங்களே தான் ஃபுட்டேஜும் இருக்குது. அவங்க தான் முடிவு போட்டது. அவங்க நெஞ்சிலிருந்து முடி பிச்சு போட்டிருக்காங்க. என்ன கோரிக்கை வச்சாங்க தெரியல. நேற்று முத நாள் குழம்பு கேட்டு சண்டை போட்டு போனாங்க. ஒருவேளை அதனால சமீப காலமாக தேனி மாவட்டங்களில் அனைத்து நகரங்களிலுமே போலி நிருபர்கள், அதாவது அரசால் அங்கீகரிக்கப்படாத போலி நிருபர்கள் என்ற பெயரிலும், போலி வக்கீல்கள் அவர்கள் வக்கீல் என்ற பெயரிலும் ஹோட்டல்களில் மாமூல் கேட்பதும், தவறான செய்திகளை வாட்ஸ்அப்பில் தளங்களில் யூடியூப்பில் பதிவு செய்து கடைக்காரர்களை மிரட்டுவதும், மற்றும் ஜாதி அமைப்பு சார்ந்த கட்சிகள் சில நபர்கள் நாங்கள் இந்த கட்சி அந்த கட்சி எங்களுக்கு டொனேஷன் தர வேண்டும் என்று கேட்பதும், தர முடியவில்லை என்றால் உணவில் கலப்படம் கலந்துள்ளது, பூச்சி கிடைக்கிறது, பள்ளி கிடைக்கிறது, கரப்பான் பூச்சி கிடைக்கிறது, எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பில்லை என்று கூறி மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் சமீப காலமாக தேனி மாவட்டத்தில் இதுவரை 22 கடைகளில் இந்த அராஜகம் நடந்துள்ளது. நாங்களும் பொறுத்து பார்த்து விட்டோம். நேற்று தேனி அலிநகரத்தில் ஒரு சிறிய கடையில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த நபர் அவர் செய்த தவறான செயல்களால் அவர் எங்களது கடையில் வைத்துள்ள வீடியோவில் பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவின்படி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவரிடம் மனு கொடுத்தோம். அந்த மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்தார்கள்.